கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா சொல்றது வரை 2026 கர்த்தர் நல்லவர் சொல்லிட்டே இருப்பேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் உண்மையாகவே நல்லவர். ஒருத்தரும் தூங்கல. இங்க இருந்து பார்க்க அவ்வளவு அழகா இருக்கு. சிரிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. இதே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் 2026 வருஷம் 12 மணிக்கு டிசம்பர் 31 முடிக்கிற வரையிலும் ஏசப்பா நம்மள இங்க இருக்கிற எல்லாருடைய குடும்பத்திலும் உங்க இருதயத்திலையும் காக்க கடவர். கர்த்தர் நல்லவர். அப்பாவும் அண்ணனும் சொன்னாங்க. உண்மையாகவே அதுல இருந்து நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். அண்ணனுக்கு தெரியல பின்னாடி இருந்த வசனம். அதுதான் வாக்குத்தத்த வசனம்னே தெரியாம உங்களையும் உங்க குடும்பத்தையும் சபையும் ஏசப்பா அப்படி ஆசீர்வதிப்பாங்கன்னாங்க. அதுக்கு பிறகுதான் வாக்குத்தத்த வசனம் வந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏசப்பா அதை அக்னாலஜ் பண்ணியிருக்காங்க. இதுதான் உனக்கான வாக்குத்தத்தம்னு. அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம். இது மட்டும் இல்லை, வேதத்தில் அநேக வாக்குத்தத்தங்கள் நமக்காக ஏசப்பா தந்திருக்காங்க. எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில ஆம் என்றும் ஆமேன் என்றும் நடத்த வல்லவர் நம்முடைய தேவன். அப்படியே நம்முடைய குடும்பங்களை உயர்ந்த ஸ்தானங்களில் நடக்க பண்ணி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். எல்லாருக்கும் ஆசைதான் 2026 கர்த்தர் என்னை உயர்வான ஸ்தலங்களில் நடக்க பண்ணணும். இவ்வளோ நாள் நான் நடந்து வந்த பாதைகள் எல்லாம் குறுகலான பாதைகள், கரடு முரடான பாதைகள். என்னால் தாங்க முடியாதுன்ற அளவுக்கு நான் கஷ்டப்பட்டுட்டேன். என்னால் இனி அழ முடியாதுன்ற அளவுக்கு அழுதுட்டேன். இந்த 2026 வருஷமாவது என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் ஆண்டவர் என்ன சந்தோஷமா நடத்தணும்னு வந்திருக்கீங்க இங்க அநேகர். ஆண்டவர் உங்க இருதயத்தை பார்க்கிற தேவன். அவர் மனுஷன் பார்க்கிறபடி பாராத தேவன். அவர் அப்படியே உங்க இருதயத்தின் எண்ணங்களை ஆசைகளை அப்படியே நிறைவேற்ற வல்லவராகவே இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு சில நிமிஷம் ஏசப்பா என் மூலமா உங்களுக்கு தருகிற சில வார்த்தைகளை உங்கள் மத்தியில கொண்டு வருகிறதுல நான் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இது பல நாள் ஆண்டவர் என் இருதயத்தில் சொல்லிக்கிட்டே இருந்த காரியம். நல்ல ஒரு வாக்குத்தத்தம், அதை நம்ம சுதந்திரிக்க போறோம். அநேக வாக்குத்தத்தங்களை சுதந்திரிச்சிருக்காங்க. வாசிங்க 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்தில் தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேளுன்னு சொல்றாரு. யாரு? கர்த்தர் சொப்பனத்தில் ராத்திரியில. ஒரு ராத்திரி வாழ்க்கையை மாற்றுகிற ராத்திரியா அமையும். நான் விசுவாசிக்கிறேன் இந்த 2026 வருஷம் இவ்வளோ பேர் தூக்கத்தை களைஞ்சிட்டு ஆண்டவருடைய பாதபடியில் வருகிறீங்க. இந்த ராத்திரி முடிகிறது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இங்க ஒரு மனுஷன்ட்ட ஏசப்பா வந்து கேட்கிறாரு, நீ விரும்புகிறத கேளு. இந்த ராத்திரி உங்க ஒவ்வொருத்தர்ட்டையும் ஆண்டவர் கேட்கிறாரு, நீ விரும்புகிறத கேளு. நீ கேட்டா தருகிற தேவனிடத்துல கேளு. மனுஷன்ட்ட கேட்டா தரமாட்டான். ஒரு சின்ன காரியம் கேட்டா கொடுத்துருவாங்க. என் மகன் ஒருத்தன் இன்னைக்கு இந்த கர்ச்சீஃபை கேட்டான். நான் இந்த கர்ச்சீஃபுக்கு விலையை சொன்னேன் தரமாட்டேன்னு. நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். ஒரு கர்ச்சீஃபை கூட நான் கொடுக்க மாட்டேன். ஆனால் ஏன் ஏசப்பா அப்படி இல்லை. கேட்டது ராங் பர்சன்ட்டே இருந்தால் உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்காது. நீங்கள் கேட்குறது ரைட் பர்சனாக இருக்கணும். இந்த 2026 ஏசப்பாவுடைய பாதபடியில் வந்திருக்கீங்கல்ல, யார்கிட்ட கேட்க போகிறீங்க இந்த வருஷத்தில்? இன்னைக்கு நீங்கள் ராத்திரி முடிவு பண்ணணும். இந்த 2026 ராத்திரி முடிவு பண்ணுறேன் ஆண்டவரே. நீங்கள் ஒரு நாள் ஒரு மனுஷன்ட்ட ராத்திரியில் கேட்டீங்க, நீ விரும்புகிறத கேளு தருவேன்னு. ஆண்டவர் கொடுத்தாரான்னு பாருங்க. 12வது வசனம் வாசிங்க.
உன் வார்த்தைகளின்படி செய்தேன். உன் வார்த்தைகளின்படி செய்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை தந்தே. இதிலே உனக்கு சரியானவன் இல்ல. உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்ல. இதுவும் அன்றி கேளாத ஐஸ்வர்யத்தையும் உனக்கு தருவேன். அந்த தேவன் அன்னைக்கு அவருக்கு வாக்கு பண்ணினாராம். ஆண்டவர் கேட்கிறார், ஒரு மனுஷன் உனக்கு என்ன வேணும் சொல்லு, தரேன். அவன் கேட்டான், எனக்கு ஞானமும் உணர்வும் உள்ள அறிவு உள்ள நல்ல மனதை தாருங்க. இந்த மக்கள் எல்லாம் நியாயம் விசாரிக்கணும். என்னவா, கேட்டதை மட்டும் கொடுக்கிறவர் இல்லை நம்ம ஏசப்பா, கேளாத ஐஸ்வர்யத்தையும் அவனுக்கு கொடுத்ததாக பார்க்கிறோம். நம்ம வேதாகமம் ஒரு நாளும் பொய் சொல்லாது. இன்னைக்கு முடிவு பண்ணுங்க, 2026 முழுவதும் நீங்க கேட்கிறதை காட்டிலும் அதிகமாய் தருகிற நம்முடைய தேவனிடத்துல கேட்க நான் இன்னைக்கு முடிவு பண்றேன். ஆண்டவரே, இந்த 2026 என்ன தேவை வந்தாலும் ஒரு மனுஷன் முன்னாடியும் போய் நிற்க மாட்டேன். உங்ககிட்ட மட்டும் கேட்பேன். நீங்க அவர்கிட்ட மட்டும் கரெக்டா கேட்டீங்கன்னா, ஏசப்பா நீங்க கேட்டதை மட்டும் இல்ல, கேளாததையும் தருகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் அப்படியே செய்கிற தேவன். அவர் நாமம் அவ்வளவு அதிசயம். நம்ம ஒரு நாளும் தள்ளாட விடாத தேவன் அவர். நீங்க என்ன கொடுத்தாலும் அவருக்கு ஈடாகவே செய்யாது. உங்க இருதயம் மாத்திரம்தான் அவருக்கு முக்கியம். மாணிக்க தீரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது ஈடாகுமா? எல்லாரும் பாடுங்க பாப்போம் என் கூட. உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமா? மாணிக்க தீரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது இணையாகுமா? உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது நாமம் சொல்ல சொல்ல என் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெருகுதையா. உங்க வாழ்க்கையில இன்பம் வேணும்னா நீங்க கேளாத ஐஸ்வர்யத்தை ஏசப்பா தரணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, கேட்கிற நபர் ஒருத்தராக மட்டும்தான் இருக்கணும். அவரை மட்டும் பிடித்துக்கங்க. ஏசப்பா நீங்க கேட்காத ஐஸ்வர்யத்தையும் தந்து உங்களை இந்த ஆண்டில செழிப்பாய் நடத்த வல்லவர். 2வது ஒரு நபரை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ரூத் 3வது அதிகாரம் அதனுடைய 10வது 11வது வசனம். இந்த ரூத்துடைய வாழ்க்கை எல்லாருக்கும் தெரிஞ்சது. வறண்ட வாழ்க்கை. ரூத் நல்லாதான் போனா, ஆனா ஒன்றுமே இல்லாம திரும்பி வந்தா. ஒண்ணுமே இல்லை, குடும்பமே இல்லை, சாப்பிடுறதுக்கு வழி இல்லை. ரூத் எம்டி வெசலா இருந்தா. ரூத்துடைய பாத்திரம் வெறுமையா இருந்தது. ரூத்துடைய மாமியார் சொல்றாங்க, என்ன நகோமின்னு சொல்லாத, மாறாள்னு சொல்லு. என் வாழ்க்கை ஃபுல்லா கசப்பு தான். ஒருவேளை இதுவரைக்கும் 2025வது வருஷம் வரைக்கும் வாழ்க்கை முழுவதும் கசப்பா வந்திருக்கலாம். வாசிங்க 10வது 11வது வசனம். இப்போது மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். போவாஸ் சொல்லுகிறார். இன்னைக்கு அதே வார்த்தை ஏசப்பா சொல்றாங்க. அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமா வந்த உங்களுக்கு அவராலே நிறைவான பலன் உண்டு. எப்பவும் ஆண்டவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலம் தேடிக்கங்க. ஒரு மனுஷன் கை கீழையும், ஒரு பெரிய பொலிட்டீஷியன், பெரிய பெரிய ஆட்களுக்கு கைக்கு கீழே அடைக்கலம் தேடவே செய்யாதீங்க. ஆண்டவருடைய செட்டைகளின் கீழே மட்டும் நீங்க அடைக்கலம் தேடிட்டீங்கன்னா, ஏசப்பா என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்த 2026வது வருஷம் உங்கள்கிட்ட
உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்கிற தேவனவர். எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். இதுக்கு நீங்க ஒரு காரியம் செய்யணும். அநேக காரியங்களை இந்த உலகத்துல சொல்லுவாங்க. எல்லாவற்றையும் முதல்ல கேட்கக்கூடாது. ஏசப்பாவுடைய சத்தத்தை மட்டும் கேட்க படிக்கணும். சாலமோன்ட்ட ஆண்டவர் கேட்டாரு, நீ என்ன வேணும் கேளுன்னு. சாலமோன் அவருடைய சத்தத்தை கேட்டான். இங்க ரூத்துட்ட போவாஸ் சொல்றாரு, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன்னு. அதுக்கு நீங்க அவருடைய சத்தத்தை மட்டும் கேட்கணும். உலகம் ரொம்ப அழகான உலகம். ஒரு சின்ன குழி இருந்துச்சான். அநேக தவளைகள் சுத்தி விளையாடிக்கிட்டே இருந்துச்சான். அடிக்கடி சில தவளைகள் தவ்வும் போது தெரியாம அந்த குழிக்குள்ள விழுந்துருமா. சுத்தி நின்று தவளைகள் எல்லாம் சொல்லுமா, எங்க அண்ணனும் இதுக்குள்ளதான் விழுந்தான், செத்து போயிட்டான், மேலே வரவே முடியலை. எங்க சித்தப்பாவும் இதுக்குள்ளதான் விழுந்தாரு, எங்க பெரியப்பாவும் இதுக்குள்ளதான் விழுந்தாரு, எங்க அங்கிள் இதுக்குள்ளதான் விழுந்தாரு, எங்க ஆண்டி இதுக்குள்ளதான் விழுந்தாங்க, எல்லாரும் செத்து போயிட்டாங்க, குழியிலிருந்து வெளியே வரவே இல்லை. அப்படி சுத்தி நின்று குழியை சுத்தி நின்று சொல்லிக்கிட்டே இருக்குமா. ரொம்ப விழிப்பா இருந்து சிரிக்கிறீங்க, அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன மறந்தாலும் தவளையை மறந்தாலும் ஆண்டவரை மறந்துடக்கூடாது. சரி, கதையை முடிச்சிருவோம். ஒரு நாள் இப்படி சொல்லும்போது 3 தவளைகள் உள்ள விழுந்துச்சு. கண்ணீர் விட்டு அழுதுச்சு தவளைகள் எல்லாம். மேலே நிற்கிற அந்த சொந்தக்கார தவளைகள் எல்லாம் சொல்லிச்சு, போச்சா, நாளையிலிருந்து அவங்க கூட விளையாட முடியாது, இந்த குழியில் எந்த தவளை விழுந்தாலும் திருப்பி வருகிறதே இல்லைன்னு. டக்குன்னு ஒரு தவளை மட்டும் தவ்வி குளிக்க வெளியே வந்துட்டான். யாருக்காவது தெரியுமா ஏன்னு? தெரியுமா? அந்த தவளைக்கு காது கேட்காது. செவிட்டு தவளை, மேலே நின்று பேசுகிற ஒருத்தருடைய சத்தமும் கேட்காது. சுனில் சொன்னது மாதிரி லைட்டாக லேட் பிக்கப், முழுசாவே சொல்லிடுறேன். குழி சின்னது தான், ஈஸியாக வெளியே வந்துடலாம் எல்லா தவளைகளுக்கும். இந்த சொந்தக்கார தவளைகள் அவ்வளவும் சுற்றி நின்று, இந்த குழிக்குள்ளே யார் விழுந்தாலும் வெளியே வர முடியாது, செத்துருவாங்க, வெக்கம் அவமானம், இப்படி சொல்லி சொல்லி இத்தனை வருஷமாக குழிக்குள்ளே விழுந்து அவ்வளோ தவளைகளையும் கொண்டு இருக்கு. மற்ற எல்லா தவளைகளுக்கும் காது கேட்கும். பாவம் இந்த தவளை துள்ளி வெளியே வந்துச்சுல, அது செவிட்டு தவளை, அதுக்கு காது கேட்காது. மேலே நின்னவங்க பேசினது ஒன்றும் காதில் விழல, அது பாட்டுக்கு ஈஸியாக வந்துட்டு. சில நேரங்களில் யார மாதிரி இருக்கணும்? நம்ம அக்கா மாதிரிலாம் அவ்வளோ பர்ஃபெக்ட், செவிட்டு தவளை போல இருக்கணுமா? நல்லது தான். உங்களுக்கே எல்லாரும் கை தட்டிக்கங்க, தூங்க மாட்டீங்க. ராத்திரி 1 மணி ஆயிட்டு இல்லை, நல்ல கை தட்டினீங்கன்னா சீக்கிரம் முடிக்க மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரங்களில் செவிட்டு தவளை மாதிரியே இருங்க. ஆண்டவருடைய சத்தம் மட்டும் உங்களுக்கு கேட்கட்டும். சுற்றி நின்று எல்லாரும் சொல்லுவாங்க, அவ்வளோதான், நீ முடிஞ்சு போன, உன் வாழ்க்கையை நீ நிமிராது, உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட மாட்டாங்க, அவ்வளோதான், வெட்கம் அவமானம் முடிஞ்சு போச்சு உன் கதைன்னு. ஒன்றுக்கும் செவி சாய்க்காதீங்க. உங்களுக்கு ஏசப்பா சொல்லியிருக்காங்க, நீ கேளு நான் தருவேன். அவருடைய செட்டைகளின் கீழே நீங்க அடைக்கலமா வந்தா அவராலே நிறைவான பலன் உண்டா. உங்க இருதயத்துல வேதனை வரும்போது, பயம் வரும்போது, ராத்திரிய ஞாபகம் வச்சுக்கங்க. ஒரு ராத்திரி சாலமோனோடு தேவன் பேசினார். ஒரு ராத்திரி போவாஸ் ரூத்துட்ட சொன்னாரு, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன், அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமா வந்தல்ல, உனக்கு நிறைவான பலன் தருவேன்னு. அநேக நேரங்களில் பயப்படும் போதெல்லாம் உங்க மனதிட்ட சொல்லுங்க, ராத்திரி வரட்டும், நான் ஆண்டவர்கிட்ட ஜோம்னுவேன், விடிகிற பகல்ல ஆண்டவர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. கைகளை தட்டி அழகா பாடுங்க பாப்போம். நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே, அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்தி
ஏசப்பா சொல்றாங்க, பயப்படாத, உன்னை அதிசயமாய் நடத்துகிற தேவன் உண்டு. இரவு போகட்டும், ஆண்டவரோட பேசுங்க. உங்களுக்கு விடுகிற பகல் தேவாசீர்வாதம் நிறைந்த பகலாக காணப்படும். அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணாங்களாம். ஒரு ஜெபம் பேதுருவை ரட்சித்ததாம். கையில இருந்த விலங்கெல்லாம் உடைஞ்சு போச்சு. முதல்ல சொன்னேன், நீங்க போய் நிக்கிறது ஆண்டவர்கிட்ட மட்டுமா இருக்கணும், ஒரு மனுஷங்கிட்டையும் போய் உதவிக்காக நிக்காதீங்கன்னு. இங்க 2வது காரியம், ஜெபிங்க. உங்க ஆசீர்வாதத்திற்கு உங்க ஜெபம் வழிவகுக்கும். எல்லாருக்கும் ஆசைதான், நான் உயர்வான ஸ்தானங்களில நடக்கணும். ஏசப்பா இந்த வருஷம் வாக்குத்தத்தம் தந்து இருக்காங்க. என்னுடைய கரடு முரடான தாழ்வான பகுதிகள் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏசப்பா என்னை உயர்வாய் நடத்துவார்ன்ற ஒரு விசுவாசத்தோடு போற நீங்க ஜெபத்தை விட்டுறாதீங்க. ஜெபம்னா என்ன தெரியுமா? ஆண்டவரும் நீங்களும் பேசுகிற ஒரு காரியம். என்றைக்கும் டெய்லி ஒரு இரவு, அன்றைக்கு ராத்திரியிலே சபையார் ஜெபித்தார்களாம். சங்கிலிகள் எல்லாம் தெரிப்புண்டு போனதா. ஒருவேளை கட்டப்பட்ட நிலைமைகள்ல, அநேக நேரங்களில் சிறைச்சாலையின் சூழ்நிலைகள் இருந்தா, அநேகர் சுத்தி இருந்து அவ்வளவுதான் சிறைச்சாலையின் அனுபவம்னு நினைச்சா, நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஏன் ஜெபம் இந்த ராத்திரி என்னுடைய ஜெபம் ஆண்டவர்கிட்ட மட்டுமா இருக்கும். காலையில சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்படும். ஏசப்பா எனக்கு வெற்றியை தருவார். நான் உயர்ந்த ஸ்தானங்களில் இருப்பேன். என்னை உயர்ந்த ஸ்தலங்களிலே நடக்க பண்ணுகிற தேவன் அவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏசப்பா அப்படியே நான் நடத்த போகிறார். எல்லாரும் சத்தமா கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமையா. ஆண்டவர் அப்படியே நடத்த வல்லவர். உங்களையும் குடும்பத்தையும் என்ன சிறைச்சாலையின் அனுபவமா இருந்தாலும், இவ்வளவு நாளும் 2025 எப்படிப்பட்டதா இருந்தாலும், உங்களுடைய ஜெபம் உங்க வாழ்க்கையை மாற்றுகிறதா இருக்கும். ஒரு நாள் எல்லா குருவிகளும் போய் ஒரு முனிவர்கிட்ட கேட்டுதான், மழை வருது, நாங்க எல்லாம் ஓடி ஓடி போகிறோம், போய் எங்க ஒளிஞ்சுக்கிட்டுறோம் தெரியுமா? ஏதாவது பாறைகளுக்கு உள்ளாடி ஒளிஞ்சுக்கிட்டுறோம், மரங்களுக்கு மறைவில் ஒளிஞ்சுக்கிட்டுறோம். இந்த மழை வந்தா எங்க சிறகுகள் எல்லாம் கவுந்து போயிருது, அடிச்சு எழும்ப முடியல, எங்களால பறக்க முடியல. இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது மழை வந்துட்டு எல்லா பேர்ட்ஸும் பறந்து போகுது. எல்லாம் மழைக்காக பயந்து ஓடுது. கழுகு மாத்திரம் பறந்துக்கிட்டே இருக்கு, உயர உயர பறக்குது. குருவிகள் எல்லாம் பார்த்து கழுகை கிண்டல் பண்ணுகிறது. உனக்கு அறிவு இருக்கா? மழை பெய்யுது, நீ போய் எங்கேயாவது ஓடி ஒளிஞ்சிக்கோ, எங்கேயாவது ஒரு இடத்துல போய் அமைதியா இரு. மழை வந்துருது, உன் சிறகு எல்லாம் நனைஞ்சு போயிரும், அவ்வளவுதான், நீ பறக்கவே முடியாத சூழ்நிலைகள் வரப்போகுது. அப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டே ஓடுது எல்லா பறவைகளும். கழுகு இப்படி பார்த்துட்டு பறந்துக்கிட்டே போகுது. கலந்து பறக்குது, மேலே மேலே பறக்குது, ரொம்ப உயரமா பறக்குது. இதெல்லாம் பார்த்த மற்ற குருவிகளுக்கு ரொம்ப கோபம். இந்த கழுகு மட்டும் எதுக்கு பறக்குது? எப்படி பறக்க முடியும் அதுக்கு மட்டும்? முனிவர் சொன்னாரா, நீங்க எல்லாம் மழையை பார்த்து பயந்து ஓடுறீங்க, இந்த கழுகுக்கு ஒரு புத்தி இருக்கிறது. அது பல்லாயிரம் அடி உயரமா பறந்து மேகங்களுக்கு மேலே பறக்கும், மேகங்களுக்கு கீழே தான் மழை வரும். அதனால நீ கழுகை எவ்வளவு பயப்படுத்தினாலும் அது பயப்படாது. அதுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, நான் செட்டையை அடித்து பறந்தா இந்த மலையின் மேகங்களுக்கு மேலையும் பறப்பேன்னு. இந்த விசுவாசம் உங்களுக்கு வேணும். இந்த கழுகை போல விசுவாசம் வேணும். எல்லாரும் சொல்லலாம் சிறைச்சாலையின் அனுபவங்கள், இனி நீ கட்டப்பட்டு போயிருவ, அவ்வளவுதான் உங்க வாழ்க்கைன்னு. ஆனா உங்க விசுவாசம் ஏசப்பா மேல இருக்கணும், ஜெபத்தின் மேல இருக்கணும். ஆண்டவரை விடாதீங்க. ஒரு ராத்திரியிலே ஜெபத்திற்கு ஏசப்பா பதில் கொடுத்து பேதுருவை வெளியே கொண்டு வர முடியும்னா, உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா கட்டுகளையும் உடைத்து ஜெபத்தின் மூலமாக உங்க குடும்பத்திற்கு வெற்றியை தருகிற தேவனாக இருக்கிறார். ஆதியாகமம் 28வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம் வாசிங்க. ஒரு
ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து அந்த இடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழே வச்சு அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டாரா. யாக்கோபு ஒருத்தரும் இல்ல, பயந்து ஓடுறாரு, சகோதரனுக்கு பயந்து, அம்மா அப்பாவுக்கு எல்லா இடத்துலயும் விட்டுட்டு அம்மா சொல்றாங்க உயிர் தப்பி ஓடி போய், ஒருத்தருமே இல்லை, பாவம் போல தனியா போகிறார் ஒரு வனாந்திரத்தின் வழியா, இருட்டிட்டு அதுக்கு மேல நடக்க முடியாது, அவர் பலன் எல்லாம் போயிட்டு அவர் அந்த இடத்துல ஒரு கல்லை எடுத்து தலைமாட்டில் வச்சுட்டு அப்படியே தூங்குறார், நித்திரை பண்ணுகிறாராம். 13வது வசனம் வாசிங்க. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி அப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அடுத்த ஒரு 4 வசனம் அழகான ஆசீர்வாதம். உண்மைதான், ஒன்றுமே இல்லாம இங்க இருந்து கிளம்பின யாக்கோபு ஒரு ராத்திரி தங்க இடம் இல்லாம ஒரு கல்லை தலைமையில வச்சுட்டு படுத்த யாக்கோபு தான் ஆண்டவர் தரிசனமாகி சொல்லுகிறார், நீ படுத்திருக்கிற இந்த இடத்தை உனக்கு தருவேன், உன் சந்ததியை இவ்வளவு ஆசீர்வதிப்பேன். ஒரு நாள் 2 பரிவாரத்தோடு திரும்ப வர கிருபை செய்தார் ஏசப்பா. நம்ம எல்லாருக்கும் ஆசை இந்த யாக்கோபின் ஆசீர்வாதம் வேணும். ஒருவேளை ஒன்றுமில்லாத நிலைமையில நீங்க போகிற இடம் இருட்டு, இதுக்கு மேல எனக்கு நடக்க பலன் இல்லை ஆண்டவரேன்னு சொல்றீங்கன்னா எப்போதுமே அவருடைய இடது கை உங்க தலைக்கு மேல கீழேயே இருக்கும். நீங்க நினைப்பீங்க என் கூட நடக்க யாருமே இல்லைன்னு, ஏசப்பாவை மட்டும் பிடித்துக்கங்க. ஒரே ராத்திரியில காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற தேவன். அவரை அண்டிக் கொள்ளும் போது, அவரை மட்டும் நம்பும் போது, அவரை மட்டும் தேடும் போது அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். வரிசையா சொல்றாரு, உன்னை மட்டும் இல்லை, உன் சந்ததி, உன் பிள்ளைங்க, உனக்கு ஜென்ரேஷன் எல்லாவற்றையும் நான் ஆசீர்வதிப்பேன்னு அந்த தேவன் இன்றைக்கும் நம்ம கூடவே இருக்காங்க. பாரீரருணோதயம் போ உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் சத்தம் பெருவெள்ள ஈரச்சல் போல, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள ஈரச்சல் போல. ஏசப்பா கை எங்க இருக்குமா? தலையின் கீழே இருக்குமா? அவரிடது கையின் தலைக்கு வலகரத்தாலே தாங்குகிறார். வலகரத்தாலே தாங்குகிறார். அவர் நேசத்தால் சோகமானே, என்னில் பரந்த கொடி நேசமே. அவர் நேசத்தால் சோகமானே, என்னில் அவர் அன்பினால நம்மை வழி நடத்துகிற தேவன். அவருக்கு அன்புக்குள்ள இருந்துட்டீங்க, வாழ்க்கையில ஒரு நாளும் கஷ்டப்படவே மாட்டீங்க. அவரை மட்டும் நீங்க 100% நம்பலாம். மனுஷனை நம்பவே முடியாது. ஒரு ஊர்ல ஒரு பாட்டி இருந்தாங்க. பாம்பு கடிக்கு விஷம் பாட்டிக்கு மட்டும்தான் தெரியும். யார் எந்த பயங்கரமான விஷம் உள்ள பாம்பு கடிச்சாலும் பாட்டிக்கு மருந்து தெரியும். எங்க இருந்து பாட்டி மருந்தை கொண்டு வந்துருவாங்க. மருந்து நிறைய வச்சிருப்பாங்க. அந்த ரூமுக்குள்ள ஒருத்தரையும் விட மாட்டாங்க பாட்டி. இப்படி அநேகரை காப்பாற்றி இருக்காங்க. இப்படி அநேகரை காப்பாற்றி வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தெரியாம ஒரு நாள் அந்த பாட்டி மருந்து வச்சிருக்கிற அந்த ரூமுக்கு உள்ளாடி ஒரு கட்டு விரியன் போயிட்டு, கண்ணாடி விரியன் போயிட்டு, ரொம்ப பயங்கரமான விஷம் உள்ள பாம்பு. அது கடிச்சா பாட்டிக்கு மட்டும்தான் மருந்து தெரியும். பாட்டி மருந்தெடுக்க உள்ள போனாங்க, பாம்பு கடிச்சிட்டு. ஊர்ல உள்ளவங்க எல்லாம் ஓடி வந்தாங்க. நம்ம எல்லாரையும் காப்பாற்றின பாட்டி இல்லை,
பாட்டியை காப்பாற்றணும்ல நம்ம. அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடி வந்தாங்க. பாட்டிகிட்ட கேட்டாங்க, பாட்டி என்ன பாம்பு கடிச்சது? ரொம்ப விஷம் உள்ள கண்ணாடி விரியன். சொல்லுங்க பாட்டி, உள்ளே போய் ஓடி போய் நான் மெடிசன் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து பாட்டிக்கு தந்துடுறேன், நீங்கள் நிறைய நாள் வாழணும். ஏன்னா எங்களை போல நிறைய பேரை காப்பாற்றணும் இல்லையா, நீங்கள் வாழணும் பாட்டி சொல்லுங்கன்னு. பாட்டி சொன்னாங்க, சீக்ரெட், நான் மருந்து சொல்லி தர மாட்டேன், சொல்லி தந்தா பக்கத்திலே கடையை போட்டு நீ அடுத்தது உட்கார்ந்துருவ. பாட்டி 1/2 மணிக்கூர்ல இறந்து போச்சு. பாட்டி எதை நினைச்சாங்க? பிஸ்னஸ் கெட்டு போயிடும், சொல்லி கொடுத்தா எப்படி எடுத்தது நாளைக்கு நம்ம பிஸ்னஸ் பண்ண முடியும்? சீக்ரெட்டை சொல்லவே கூடாது. சொன்ன அடுத்தது பக்கத்திலே இந்த மாதிரி மருந்தெல்லாம் எடுத்து வச்சிருவாங்க, நமக்கு பிஸ்னஸ் கிடைக்காது, காப்பாத்திடுவாங்க அவங்க ஆட்கள் எல்லாம். சொன்ன பாட்டி என்னாச்சு? பாட்டி இறந்து போச்சு. சிலர் வாழ்க்கையில் சீக்ரெட்டை சொல்லவே மாட்டாங்க. நான் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரே ஒரு சீக்ரெட்டு தான். ஒரு மனுஷனையும் நம்பாதீங்க, ஏசப்பாவை மட்டும் நம்புங்க. அவர் மட்டும் உங்களை ஒரு நாள் கீழே விடவே மாட்டார். அவருக்கு ஆசை நீங்கள் எப்போ சந்தோஷமாகவே இருக்கணும்னு. ஏசப்பா சொல்லியிருக்காங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள்னு. என்ன நடந்தாலும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நீங்கள் என்னைக்கு இரவு வந்தாலும், என்னைக்கு உங்களுக்கு முடியாத பிரச்சனைகள் வந்தாலும் ஞாபகம் வச்சுக்கங்க, 2026 ஒரு இரவு நான் ஆண்டவருடைய சமூகத்தில் வசனம் கேட்டேன். ஒரு இரவு ஆண்டவர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற தேவன். ஒரு இரவு எதையும் மாற பண்ணும். ஒரு இரவுல யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் ஒருவர் உண்டு. ஒரு இரவுல சாலமோனை சந்தித்து நீ கேளாத ஐஸ்வர்யத்தை தருவேன் என்று சொன்ன தேவன் உண்டு. ஒரு இரவுல ரூத்துக்கு சொன்ன வார்த்தை, ஓ வேண்டுதல் படியே செய்வேன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழே வந்த உனக்கு நிறைவான பலன் உண்டுன்னு வாஸ்தவம் இல்லையா? எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு வேணும்னா ஆண்டவரை மட்டும் தேடுகிறவர்களா இருக்கணும். அவரை மட்டும் இறுக பிடித்து கொண்டோம்னா மனுஷனை நம்புறத குறைச்சிருங்க. வேதம் சொல்லுகிறது, நாசியில சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள். இந்த 2026 ஃபர்ஸ்ட் கேட்குறீங்க, இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட முடிவு பண்ண போறீங்க, நான் இன்னையிலிருந்து மனுஷனை நம்புறதை விட்டுடுறேன் ஆண்டவரே, உங்களை மட்டும் நான் நம்புவேன், உங்களை மட்டும் பிடித்து கொள்றேன், உங்களை மட்டும் தேடுறதுக்கு இன்னையிலிருந்து நான் என்னை ஒப்படைக்கிறேன், என்னை நடத்துகிறவர் நீராக இருக்கணும். பிரச்சனை வராதுன்னு சொல்லலை, கண்டிப்பாக வரும். யாத்ராகமம் 14 அதிகாரம் 21 22 வசனங்களை வாசிங்க. இப்ப முடிச்சிடுறேன். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ராமுழுதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்தார். அவருக்கு எதையும் செய்ய அதிகாரம் உண்டு. நடக்கவே செய்யாதுன்னா அதை நடக்க வைக்க ஏசப்பாவுக்கு அதிகாரம் உண்டு. நான் சாட்சியா இருக்கிறேன். என்னுடைய பிள்ளை நான் உட்கார்ந்துருக்கா. 36வது வாரத்தில் டாக்டர் சொன்னாங்க அவ வளர்ச்சி இல்லைன்னு. இந்த பிள்ளை உங்களுக்கு கிடைக்காது, எங்கேயாவது ஹாஸ்பிட்டல் ரெடி பண்ணி வச்சுக்கங்கன்னு சொன்னாங்க. என்னையும் என் ஹஸ்பண்டையும் கூப்பிட்டு, நீங்கள் சைன் பண்ணாதீங்க, யாரையாவது ரெடி பண்ணி வச்சுக்கங்க, பிள்ளையை நீங்கள் கொண்டு போக வேண்டியது இருக்கும். 1800 கிராம் இருக்கு, வளர்ச்சி இல்லை, பிறக்க வேண்டிய நாள் வந்துட்டு. கிட்டத்தட்ட 4-5 ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. ஒரு ஸ்கேனில் சொன்னால் 28 வார வளர்ச்சி தான் இருக்குன்னு, ஒரு 5D ஸ்கேன் சொன்னால் 32 வார வளர்ச்சி இருக்குன்னு. மூமெண்ட் ரொம்ப இல்லை, ஆனால் அழகா பிறந்தா. 2800 கிராம். முந்தின நாள் எடுத்த ஸ்கேன்லேயும் 1800 கிராம் தான் இருக்குது. டவுட் இருந்தால் இன்னும் ஸ்கேன் ரிப்போர்ட் வச்சுருக்கேன், நான் அவங்க எல்லாருக்கும் காணிக்க முடியும். நடக்கவே செய்யாது, முடியவே முடியாதுன்னு சில காரியங்களை உங்களுக்கு யாராவது சொன்னால், நடக்கவே செய்யாதுன்ற காரியங்களை நடத்துகிற தேவன் என்னுடைய ஏசப்பா. God is a God of God who makes impossible into possible. இம்பாசிபிள் நீங்க சொல்ற எல்லாவற்றையும் பாசிபிளா மாற்றுகிற ஒரு தேவன் நமக்கு உண்டு. அவரை மட்டும் இந்த நாள்ல நீங்க நம்பி எடுத்துட்டு போனீங்கன்னா, இந்த வருஷத்துல உங்களுக்கு தந்த வாக்குத்தத்தின்படியே உங்க கட்டுகளை எல்லாம் முறித்து,
உங்கள் தாழ்வுகள் எல்லாம் நிறைவாக்கி உங்களை உயர்வான இடங்களில் நடக்க பண்ணுகிற தேவன். எனக்கு நடக்க பலனே இல்லை ஆண்டவரேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அவர் சொல்லுவார், வா நான் கரத்தை பிடித்து நடத்தி கூட்டிட்டு போறேன்னு. உங்க கரத்தை மட்டும் அவர்கிட்ட கொடுங்க, அவரை மட்டும் தேடுங்க, அவரை மட்டும் விடாம இருங்க. ஏசப்பா உங்களை அவர் சொன்னபடியே ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். எல்லாரும் எழுப்பி நிற்பமா விசுவாசத்தோட ஒரு 5 நிமிஷம் ஆண்டவருடைய சமூகத்துல. ஏசப்பா நாங்க வசனம் கேட்டிருக்கோம், நீங்க தந்த வாக்குத்தத்தத்திற்காய் நன்றி ஆண்டவரே. நீங்க இந்த நாளில் ஒரு அழகான வாக்குத்தத்தத்தை தந்திருக்கீங்க. எல்லாரும் எழும்புவோம் ஆண்டவருடைய சமூகத்துல சந்தோஷத்தோட. 2026வது வருஷத்தை காண்பதற்கு தேவன் நமக்கு ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியம் எல்லாம் தந்திருக்காங்க. தேவன் ரொம்ப நல்லவர். எல்லாரும் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து, ஆண்டவரே நான் இந்த 2026ல உங்க கூட நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன் ஏசப்பா. இன்னையிலிருந்து மனுஷனை நம்ப மாட்டேனா, உங்களை மட்டும் பிடித்து கொள்ளுவேன் ஆண்டவரே. ஒரு ராத்திரி நீங்க அநேக நன்மைகளை செய்தீங்க ஆண்டவரே. யாக்கோபுக்கு ஒன்றுமே இல்லாமல் வந்த யாக்கோப நீங்க 2 பரிவாரங்கள் உள்ளவனாக்கினீங்கப்பா. எம்டி வெசலா இருந்த ரூத்தை நிறைவாய் நடத்துவேன் என்று சொன்னீங்க ஆண்டவரே. சாலமோன் கேளாத ஐஸ்வர்யத்தை கொடுத்தவர் ஆண்டவரே. என்னுடைய கட்டுகள் எல்லாம் அறுக்க உமக்கு முடியும். மனிதனால் கூடாதது தேவனால் கூடும்னு எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. எல்லாரும் வாய்களை திறந்து ஒரு 5 நிமிடங்கள் நல்ல ஏசப்பாட்டு துதிக்க போகிறோம், ஆராதிக்க போகிறோம். நம்ம ஆண்டவருடைய கைகளில் இன்னைக்கு ஒப்பு கொடுக்க போகிறோம். நீங்க நடத்தணும் ஆண்டவரே. குடும்பமாய் உடைய பாதபடியில வந்திருக்கிறேன், என்ன என் குடும்பத்தை என் பிள்ளைகளை நீங்க நடத்தணும். எல்லாரும் இந்த நேரத்தில் ஏசப்பாவுடைய மகிமை நம்ம மத்தியில இறங்கி இருக்கிறதை காண்கிறேன். தேவனுடைய கிருபையின் பிரசன்ன நம்ம மத்தியில இருக்கிறது. எல்லாரும் கண்களை மூடி பக்கத்துல இருக்க ஒருத்தரையும் பார்க்காண்டா. ஆண்டவரே நான் முடிவு பண்றேன் ஏசப்பா, ஒரு மனுஷனையும் நம்ப மாட்டேன், உங்களை மட்டும் நம்புவேன். ஒரு மனுஷன்ட்டையும் ஒரு ஹெல்ப்புக்கும் போய் நிக்க மாட்டேன். ஆனா நீங்க என்ன நடத்தணும் ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல என்ன கைவிடாத தேவன் நீங்க ஒருத்தர் உண்டப்பா. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுவோமா, ஒரு மனுஷன் முன்னாடி என்ன நீங்க நிக்க அனுமதிக்க கூடாதப்பா. நான் உங்க கூட உடன்படிக்கை பண்ணுகிறேன் ஏசப்பா. நீங்க என்ன தாங்கி நடத்தணும். நான் உங்களை மட்டும் பிடித்து கொள்ளுவேன் ஆண்டவரே. ஏசப்பா உங்களை மட்டும் நம்புவேன் கர்த்தாவே. உங்களை டெய்லி தேடுவேன் ஏசப்பா. நான் என்னுடைய வாழ்க்கையில டெய்லி நைட்டு ஜோம்னுவேன் ஆண்டவரே. உங்களுடைய கிருபைக்காய் காத்திருப்பேன். உங்க கூட ஏசப்பா என் உறவை புதுப்பீங்க ஆண்டவரே. நான் ஒருவேளை உம்மை விட்டு ரொம்ப தூரம் போயிருந்தேன்னா இன்றைக்கு இந்த நாள் உம்முடைய பாதபடியில் என்ன தருகிறேன் ஆண்டவரே. என்னை தாங்கி நடத்துங்க. இந்த நேரத்தில் வாய்களை திறந்து கேட்கும் போது அப்படியே ஆசீர்வாதங்களை தருகிற தேவனாக இருக்கிறார். எல்லாரும் என்னென்ன காரியத்தோடு இந்த நாளில் வந்தீங்களோ அவ்வளவுட்டையும் இன்னைக்கு பெற்றுட்டு தான் போகணும். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட, கைவிடாத தேவன் ஆண்டவரே, நீங்க என்ன ஒரு நாளும் கைவிடக்கூடாது இயேசுப்பா. நான் ஒருத்தர் முன்பாகவும் வெட்கப்பட்டு போக கூடாது ஆண்டவரே. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொன்னீங்கல்லப்பா ஆண்டவரே. நீங்க என்ன நடத்தணும் கர்த்தாவே. என்ன உம்முடைய பாதபடியிலே தருகிறேன். கைகளை உயர்த்தி முற்றிலுமாய் ஆண்டவருடைய பாதபடியில ஒப்பு கொடுத்து, கைவிடா தெய்வமே கருணையின் சிகரமே மெய்யான தெய்வமே என் வாழ்வின் பாக்கியமே. ஆண்டவரே கைவிடா தெய்வமே கருணையின் சிகரமே மெய்யான தெய்வமே என் வாழ்வின் பாக்கியமே. சொல்லுங்க பார்க்கலாம், கைகளை உயர்த்தி என்ன முழுவதுமா தருகிறேன் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்துல இயேசுப்பா என்னை முழுவதுமாய் தருகிறேன். என்னை கைவிடாத தெய்வன் நீங்க. இந்த வருஷம் முழுவதும் என்ன நடத்துங்கப்பா. என் குடும்பத்தை நடத்துங்க ஆண்டவரே. நீங்க தந்த வாக்கு தத்துவத்தின்படியே நடத்துங்க. என்ன உம்முடைய கரத்துல தருகிறேன். எல்லாரும் கைகளை ஆண்டவர்கிட்ட கொடுப்போமா. ஆண்டவரே என் கரம் பிடித்து நடத்துங்க. ஒரு மனுஷனை என் கையை பிடிக்க வேண்டாம் ஆண்டவரே.
ஆண்டவரே நீங்க மட்டும் என் கரத்தை பிடித்து நடத்தணும் ஏசப்பா. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் சொல்லுவா உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. எல்லாரும் ஆண்டு நம்ம கூட பேசி இருக்கிறார். நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறோம். நம்ம ஆண்டவர் ஏராளம் தாராளமாக தரக்கூடியவர். நமக்கு அது வேணுங்க. 5 அப்பத்தையும் 2 மீனையும் உண்டு 5000 பேரை புஷித்தார். அந்த பாலுந்தேன் ஓடுற கானான் தேசத்துக்கு கொண்டு போனார். அக்ஷன் நிறைய காரியத்தை சொல்லிட்டு போகிறார். ரூத்துக்கு கொடுத்தாரு, யாக்கோபு கொடுத்தாரு. தேவனுடைய பிள்ளைலாம் அனுபவித்தாங்க, நமக்கும் தராரு. இந்த வாக்குத்தத்தத்தின்படியே நடத்துவார். எல்லாரும் என்னோட சேர்ந்து ஏராளமானவர் தாராளமானவர் அதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகணும். ஏராளமானவர் தாராளமானவர் நீரெந்தன் எல் ஷடாய், நிறைவாக்கும் தேவரீர் போதுமானவர் சர்வவல்ல தேவரீர், நீர் போதும் போதும் என்றும் காட்டும் வழிகளில் அற்புதமான ஆண்டவர், ஆற்றும் செயல்களில் முற்றும் சிறந்த தேவரீர், மீட்க வல்லவர் மீட்டெம்மை காக்க வல்லவர், மகிமை என்றென்றும் உமக்கே, காட்டும் வழிகளில் அற்புதமான ஆண்டவர், ஆற்றும் செயல்களில் முற்றும் சிறந்த தேவரீர், மீட்க வல்லவர் மீட்டெம்மை காக்க வல்லவர், மகிமை என்றென்றும் உமக்கே. எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, 2026வது இந்த ஆண்டில் புது ஆசீர்வாதத்தோடு நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். நல்ல செய்தியை தந்தீர், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஏராளம் தாராளமாக வைத்திருக்கிறீர். எங்களுக்கு அவைகள் வேணும். நல்ல சாட்சி, 2 ஜீவனுள்ள சாட்சி கேட்டோம். எல்டின் கர்த்தர் அவனுக்கு செய்த நன்மையை நன்றி சொல்லிட்டு போயிருக்கிறான். அதே போல் ஆண்டவரே, சுனில் கூட எனக்கு பேச தெரியாது, ஆனால் கர்த்தர் என்னோடு உயர்த்தினார் என்று இந்த ஜீவனுள்ள சாட்சி அங்கீகரியும். சிலுவதாஸ் சகோதரனும் கூட ஆண்டவரே, அவங்களுக்கு என்ன சாட்சி சொல்லணுமோ சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் நிறைய பேருக்கு சாட்சி இருக்குது. யார் யாரெல்லாம் இருதயத்திலேருந்து கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி அவ எழும்புங்க எழும்புங்கன்னு சொல்லி நன்றி சொன்னார்களோ எல்லாரையும் அங்கீகரிங்க. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் தனித்தனியாக ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இன்றைக்கு விருந்து செய்கிறதுக்கு அந்த கஸ்தூரி, ஜலஜா இவங்கெல்லாம் காணிக்கை செய்திருக்கிறாங்க. இதை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. பிரதிபலனை நூறத்தனையாக தாருங்க. இந்த வருஷத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை கஸ்தூரி வீட்டு கூட ஒழுங்கு பண்ணியிருக்கிறோம். ஆண்டவருக்கு சித்தமான இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருக்கட்டும். இந்த ஜெபத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் தனித்தனியாக ஆசீர்வதித்து அனுப்புங்க. சாட்சி சொன்னது போல் அந்த பிள்ளைகளை உயர்ந்த இடத்தில் வைங்க. செய்து கொடுத்த அருமையான பாஸ்டருக்காக ஸ்தோத்திரம். கர்த்தரோடு பேசியிருக்கிறீர் ஆண்டவரே. உயர்ந்த இடத்துல நடக்க பண்ணுவேன். அந்த வாக்கு தத்தத்தின்படி எல்லாரையும் உயர்ந்த இடத்தில் நடக்க பண்ணும். வந்திருக்கிற எல்லாருக்கும் நல்ல சுகத்தை பலத்தை கொடும் ஆண்டவரே. நாங்கள் ஒரே குடும்பம், மணவாட்டி சபையில் உள்ள ஐக்கியம் ஆண்டவரே. வந்திருக்கிற எங்களுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு வந்த எல்லாரையும்
தனித்தனியாக ஆசீர்வதி. எங்களுடைய பிள்ளைகளெல்லாம் ஆசீர்வதியும். விசுவாசிகள், ஊழியம் செய்கிறவர்கள், ஊழியத்துக்கு உதவி செய்கிறவர்கள், ஊழியத்தை தாங்குகிறவர்கள், அயல் நாடுகளில் இருக்கிற பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம். அவர்களையும் கூட ஆசீர்வதியும். சூர்யாவுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை தாரோம். வாலிப பிள்ளைகளெல்லாம் தனித்தனியாக ஆசீர்வதியும். ஆஸ்ட்ரால்டே தேவையெல்லாம் சந்திங்க. அபியான ஆசீர்வதிங்க. முதல் நாள்லே ஜோம் பண்ணுறீங்க. வந்திருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அன்று ஊழியம் கத்துடைய கடைசி கண் மூடுறது வரையிலும் உண்மையாக ஊழியம் செய்து கடந்து வர கத்தாவே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாருக்கும் ஒரு தகப்பனை போல இருந்து ஆண்டவரை பற்றி சொல்லி உம்முடைய ராஜ்யம் வரையிலும் கூட்டி கொண்டு வருகிறதற்கு தகுந்த ஞானத்தை எனக்கு தாரும். ஆண்டவரே, ஆராதனை மோசஸ் பிரதருக்காக கூட ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் தங்களுடைய பங்கை செய்திருக்கிறார்கள். செல்வனுக்காக இன்றைக்கு எல்லாம் ஆயத்தப்படுத்தினா நல்ல விருந்தெல்லாம் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி தந்திருக்கிறீர். ஸ்தோத்திரம். சிறியோர் பெரியோர் வாலிபர்கள் எல்லாரையும் தனித்தனியாக ஆசீர்வதிங்க. எல்லா கனத்தையும் உமக்கு செலுத்தி நாங்கள் எங்கள் ஆராதனை முடித்து கடந்து போகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கிய சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் ஒவ்வொருவரோடும் கூட இந்த வழி நடத்துவாராக. ஆமேன். ஸ்துதி கனமாகிமை உமக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. ஸ்துதி கனமாகிமை உமக்கே, ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே மிக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்துதி கனமாகிமை உமக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. ஸ்துதி கனமாகிமை உமக்கே, ஓ நீரே ராஜாவே. ஆமேன். கர்த்தர் நம்முடைய ஆராதனை ஆசீர்வதித்தபடி அளவிற்கு நன்றியாக எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரெட்டு, இறைச்சி, கடலைக்கறி இன்னும் இருக்குது, வேறு என்னமோ வச்சுருக்காங்க, டீ இருக்குது. எல்லோரும் சாப்பிட்ருப்போங்க. முதல் நாள் யாரும் சாப்பிடாமல் போயிடாதுங்க. இந்த வருஷம் முழுதும் கர்த்தர் உங்கள் சரீரத்தில் நல்ல சுகத்தை பலத்தை கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.